உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, தை மாதம் புது வருஷம் பிறந்திருக்கு 2026. இந்த புது வருஷம் பிறந்து வரக்கூடிய முதல் தமிழ் மாதம். எல்லாருக்குமே ஒரு சில கனவுகள் இருக்கும். இதை அச்சீவ் பண்ணணும், இதை இந்த இயர் நம்ம எப்படியாவது இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணணும், ஜெயிக்கணும், செஞ்சு காட்டணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன், ஒரு ட்ரீம். இதெல்லாமே எதிர்பார்ப்போடு பரபரப்பாக ஒரு மேட்ச் நடந்ததுன்னா எப்படி ஒரு கல்யாணம் பண்ணால் ஒரு முன்னாடி சேர் இழுத்து போட்டு போய் உட்காருவோமா, இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு அதை போல மிகுந்த ஆவலோடு ஆர்வத்தோடு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 12 ராசி அன்பர்களும், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய முதல் மாதம் தை மாதம். பொதுவாக எல்லா கஷ்டத்துக்கும் நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டங்களாவது ரொம்ப தொடர்ந்து ஒரு நல்லா இருந்துட்டு வரக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு கௌரவமாக, ஒரு ஹானஸ்டாக, மேபி இன்னும் கூட ஒரு ரேங்காக அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் கூட திடீர்னு ஒரு 6 மாதமாக சரியில்லை, ஒரு 8 மாதமாக சரியில்லை, 1 இயராக 18 மந்த்ஸாக ரொம்ப பாடாப்படுத்துது. அப்போது பொதுவாகவே எனக்கு கொஞ்ச நாளாகவே நேரம் சரியில்லை சாமி அப்படின்னு சொன்னோம்னாக்க, இப்போ பொதுவாக ஊரில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, அல்லது ஒரு தாய்மார் கஷ்டப்படுறாங்க, ஒரு ஆண் ஏதேனும் ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க, அது ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆறுதல், தை பிறந்தா சரியாயிடும்பா, தை பிறக்கட்டும் இருக்கண்ணே, தை பிறந்தா எல்லாம் சரியாங்கண்ணே அப்படின்வாங்க. அப்போது அந்த மாதிரி ஏன் இந்த தை மாதம் மகர ராசியில் கர்மாதிபதியாக வரக்கூடிய காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய கர்மஸ்தானம் சனி பகவானுடையது. அந்த சனி பகவானுடைய வீட்டில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். சனி சூரியன் சேர்க்க, அதோட கூட குரு பகவான் உச்சம். அப்போது ஒவ்வொரு வருஷமும் சனியுடைய வீட்டுக்கு சூரியன் போகும்போது 5ஆம் அதிபதி 5-10 அங்கே சம்பந்தப்படும். அப்போ ஜென்மாந்தரத்தில் செய்த பூர்வ புண்ணியங்கள் அங்கே ஆக்டிவேட் ஆகும். இதுதான் இந்த தை மாதத்துடைய சிறப்பு. அப்போ பொதுவாகவே இந்த தை மாதம், இந்த தை பிறந்துடுச்சுன்னா எல்லாருடைய கஷ்டங்களும் விலகும். பொதுவாக அரசு அதிகாரிகள், டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், நீர் வளத்துறையில் PWDயில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, கலால்துறை, அப்புறம் அந்த டாஸ்மார்க்கு இல்லை அது அதிகாரிகள்லேருந்து கமிஷனர்லேருந்து அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதில் ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம், கேஸ், எனக்கு ஏதாவது வம்பு வழக்கு வந்துடுமோ பயமாக இருக்குதுங்க சாமி, எனக்கு இந்த மாதிரிலாம் சைன் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரிலாம் என்னை இழுத்து விட்ருக்காங்க, நாளைக்கு அவங்க வெளியில் போயிடுவாங்க, நான் தான் மாட்டிப்பேன், அந்த மாதிரியெல்லாம் ஒரு பயம். அதே போல் பொதுப்பணித்துறை, சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர், சட்டத்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அந்த துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதே போல் காவல்துறை உயர் அதிகாரிகள், IAS அதிகாரிகள், இதில் சனி சூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால அரசு அதிகாரிகள், அதே போல் கவுன்சிலராக இருக்கலாம், MLAவாக இருக்கலாம், அல்லது மேயராக இருக்கலாம். சனி சூரியன் சேர்க்கை MLA அல்லது மேயர். இந்த மேயரில் இப்போவும் சிட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 மேயர் நம்ம இடத்துல ஆலோசனை கேட்கக்கூடியவர்கள் தான், நம்ம இடத்துல ஜாதகம் பார்க்கக்கூடியவங்க தான். ஒரு 2022 நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்தவங்கள இன்றைக்கி மேயராக இருக்கிறாங்க. அது ஒரு வாராகியுடைய ஆசீர்வாதம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த தை மாதம் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அல்லது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம், ஒரு ஃபேமிலி தொடர்ந்து கஷ்டப்படுது சாமி, திருமணமாக இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம் நடக்க மாட்டேங்குது சாமி, ஒரே பொண்ணு தான் இப்படி இருக்குது, ஒரு பொண்ணு
இன்னும் குழந்தைங்க எதுவும் இல்லை, அப்படி ஆயிடுச்சு, நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் தை பிறந்திருக்கு, நல்லது நடக்க போகுது. சரி, வாருங்கள் அன்பர்களே, 12 ராசி இனிமேல் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். தை மாதம் வாருங்கள். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, தை மாதம் கடகராசிக்கு தான் இந்த தை மாதத்திலிருந்து ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. இந்த கடகராசியில் அல்லது கடக லக்னத்தில் நல்லா உயர்ந்த பெரியோர்கள், எனக்கு தெரிந்து அரசியலில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர்கள், மேயராக இருக்கக்கூடியவர்கள், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் ஒரு ஃபெமிலியராக செலிப்ரிட்டிஸாக இருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், நமக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ், அங்கே ஒரு அரசியலில் உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் அரசு அதிகாரிகள், திருப்பதியில் உயர் அதிகாரிகளாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், ஒர்க் பண்ணக்கூடியவங்க, திருப்பதியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இப்படி இந்த கடகராசியை பொறுத்தவரையில் ஒரு அதிர்ஷ்டமான ராசி. அவங்க வாழ்க்கையில் வேண்டுமானாலும் ஒரு சில கஷ்டங்கள் எல்லாம் இருக்கலாமே தவிர தனக்கு பயன்படலைனாலும் பிறருக்கு இவர்கள் அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள், பிறருக்கு பயன்படக்கூடியவர்கள் நம்முடைய கடகராசி அன்பர்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தை மாதத்திலிருந்து கடகராசிக்கு எப்படி சாமி நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க. எங்கள் கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும். ஏன்னா தொடர்ந்து கடகராசிக்கு நீங்கள் சொல்லக்கூடியதை நாங்கள் பார்த்துட்டு வரோம். ப்ராக்டிக்கலாக அதில் நீங்கள் புரிஞ்சுட்டு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த தை மாதத்துலேருந்து இந்த 2026 கடகராசிக்கு சிறப்பாக இருக்கும்னு வேறு சொல்கிறீங்களே. நாங்கள் வேலை செய்கிற இடத்துல எங்களுடைய எதிரிகளுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாதா? காலகிரகங்கள் எங்களை ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்ததை போல் ஒரு செய்வனை செஞ்ச மாதிரி, அண்ணங்காரன் நல்லா இருக்கா, தம்பிக்காரன் ஒன்றும் கண்டுக்க மாட்டான், ஒன்றுமே சொல்ல மாட்டான், அவன் கொடிகட்டி பறக்கிறான், ஆனால் உதவி எதுவுமே கிடையாது. அதுபோல் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் நல்லா இருந்து ஒருத்தர் தாழ்ந்து போகும்போது அந்த தாழ்ந்து போகக்கூடிய குடும்பத்தார், அவங்க பசங்க எப்படி நினைப்பாங்க, பெரியப்பா அப்படி இருக்காரு, அவங்க அப்பா அப்படி இருக்காரு, அப்போ அந்த மனைவியுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும், அப்பா அம்மாவுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும். இதை போல் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இது போல் எல்லா இடங்களிலும், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, குடும்பத்தில், கட்சியில், பொறுப்பில், சொசைட்டியில், சமூகத்தில், பல இடங்களிலும், வேலை செய்யக்கூடிய இடங்களில், உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்களில், பல இடங்களிலும் பல சிக்கல்களில், பலவிதமான சிக்கலில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, இந்த தை மாதத்திலிருந்து உங்களுக்கெல்லாம் விமோச்சனம், விடுதலை. விமோச்சனம்னா உங்கள் பாவதோஷங்கள்லாம் பூர்த்தியாதுன்னு அர்த்தம். இனிமே சிறப்பாக இருப்பீர்கள் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி சாமி? ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான். சார், இப்போ இந்த குரு அதிசாரமாக வந்தாரோ இல்லை வக்ரமாகிட்டு இருக்காரோ, அவர் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை. கடகத்தில் குரு இருக்கும் வரை கடகராசி அன்பர்களுக்கு குறைவிருக்காது. கடகத்தில் குரு இருக்கும் வரை கடகராசிக்கு குறை இருக்காது. ஐயா, கடகராசி அன்பர்களே, கடக லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு குரு தான் பாதுகாப்பு. ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க. குரு தான் சாமி உங்களுக்கு பாதுகாப்பு, அவர் தான் சாமி உங்களை காப்பாற்ற போறாரு. அடுத்து இந்த வருஷம் முழுவதும் 2026 முழுவதும், ஏன்னா திரிகோணத்தில் கோணம் சரியில்லை, சனி உட்கார்ந்துருக்காரு, மறு கோணமும் சரியில்லை, செவ்வாயுடைய வீடு. அப்போ கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால் அவனுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். கோணங்கள் பலவீனம் அடைந்திருக்குமே ஆனால், பாவ கிரகங்கள் சூழ்ந்திருக்குமே ஆனால் அவனுடைய வாழ்க்கை போராட்ட களமாக, யுத்த களமாக மாறியிருக்கும். அப்போ இதைத்தான் நம்ம அந்த அரசியல் தலைவர்களுக்கு நம்ம சொன்னோம். சார், யுத்த களத்தில் போய் நீங்கள் நிற்கணும், சண்டை போட்டு தான் நீங்கள் முன்னுக்கு வரணும், முயற்சி எடுக்கணும். உங்களுக்கு கீழே வேலை செஞ்சுருந்தவங்க, பொதுவாக நீங்கள் எந்த தொழில் செய்பவரா எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு கீழே இருந்தவர்கள் எல்லாம் உங்களை அதிகாரப்படுத்தி உங்களை வேலை செய்து
வேலை வாங்கக்கூடிய தருணம், அல்லது உங்களுக்கு மேல் அதிகாரிகள் எல்லாம், உங்களுக்கு தலைமையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒரு சிலர்கள் ரொம்ப சூழ்ச்சியோடு ஒரு மனசில் ஒரு தெளிவில்லாமல் பழி வாங்கக்கூடிய காலம். அப்போ இந்த மாதிரியெல்லாம் குடும்பத்தில், அது குடும்பமாக இருக்கலாம், மாமனார் மாமியாராக இருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். அப்போ இந்த பழி வாங்குதல் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், முதலாளிகளாக இருக்கலாம், இல்லை ஓனர்களுக்கே கூட இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம். அப்போ நெருங்கிய உறவுகளாலே, நெருங்கிய சொந்தங்களாலே, நெருங்கிய நண்பர்களாலே, நெருங்கிய பழக்க வழக்கங்களால் பழிவாங்கப்படுகின்ற கடகராசி அன்பர்களே, இவர் தான் சாமி எனக்கு கஷ்டத்துக்கு காரணம், அவர் விலகிட்டால் சரியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய கடகராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். இந்த தை மாசத்திலிருந்து உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். தை மாசத்திலிருந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? ஒன்றுமே இல்லைங்க. கடகராசி என்பர்களே, ராசியில் குரு பகவான் பலம் பெற்று இருப்பது தான் சிறப்பு. ரெண்டாவது, சனி குரு தொடர்பு இனி தொழில், உத்தியோகம், வருமானம் சிறப்பானதாக இருக்கும். உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஒரு அரசு அதிகாரி, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, இபியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கு பணம் கையாடல் சம்பந்தமாக ஒரு கேஸ், ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்பாக ஒரு கேஸ் நம்மக்கிட்ட வராங்க, வாராய்கிட்ட வராங்க. ஒரு உயர் பொறுப்பில் உயர் அதிகாரியாக இருக்கிறாங்க. அவங்க இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு அவங்க சொல்லக்கூடிய அமௌண்ட்டு சம்மந்தமே இல்லை. ஒரு ஜேசியாக இருக்கிறாங்க, இல்லை ஜேடியாக இருக்காங்க. அப்போது இதெல்லாம் சூழ்ச்சி. கீழே வேலை செய்கிறவங்கெல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சி. இவங்க ஏதாவது அவர் அந்த ஆளுங்களை பழி வாங்கியிருப்பார், வேலை செய்து டைட் பண்ணியிருப்பார், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கலகம் பண்ணி விட்டுட்டாங்க. அப்போ இதை போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அல்லது குடும்பத்திலேயாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வெளியில் பழகக்கூடிய இடங்கள்லையாக கூட இருக்கலாம், அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்களில் எப்பேற்பட்ட சூழ்ச்சிகளாக இருந்தாலும், கணவன் மனைவியாகவே இருந்தாலும், அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட காலதோஷங்களாக இருந்தாலும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. இந்த தை மாசத்திலிருந்து அந்த கடுமையான காலங்கள் மறைந்து மகிழ்ச்சியான காலங்கள் ஆரம்பம். அப்போ இந்த மாதிரி சரிங்க சாமி, நீங்கள் எல்லாமே கரெக்டாக சொல்கிறீங்க, கடுமையான காலம்னு சொல்கிறீங்க, அப்போ இதில் இருந்து எங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். அப்போது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் கடகராசி அன்பர்களே. ஸோ அன்பு பக்தர்களே, அப்போ இந்த தை மாதத்தை பொறுத்தவரையில் திருமண யோகங்கள், அது முதல் திருமணமாக இருக்கலாம், 2வது திருமணமாக இருக்கலாம், காதல் திருமணங்களாக இருக்கலாம், தடைப்பட்ட திருமணங்களாக இருக்கலாம், நின்று போன திருமணங்களாக இருக்கலாம். மெயினாக காதல் திருமணங்கள், திருமண வாழ்க்கையில் அல்லது காதல் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். நிறைய பெண் குழந்தைங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க. அன்றைக்கெல்லாம் துபாயிலேருந்து ஒரு கால் வருது, கனடாலேருந்து ஒரு கால் வருது. அவருக்கு கல்யாணம் ஆகிடுத்துன்னு தெரிஞ்சே இந்த பொண்ணு காதலிக்குது. நம்ம என்னத்தை சொல்கிறது? அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது, எனக்கு இருந்தாலும் அவரு தான் வேணும் அப்படி. இது காதலே கிடையாது, ஏமாற்றம். அப்போ அந்த மாதிரி காதல் ஏமாற்றங்கள், அதுலேருந்து எப்படி ரிலீஃப் ஆகிறது, அதுலேருந்து எப்படி அந்த பெயின்லேருந்து எப்படி வெளியில் வர்றது, எல்லாம் வாராகி அவருடைய ஆசீர்வாதம், குருநாதர் ஆசீர்வாதம். வாராகியுடைய குருநாதர் ஆசீர்வாதம் இருக்கும்னா நீங்கள் எந்த கஷ்டத்தையும் தாண்டி வரலாம். வாராகி துணை நிற்பார். அப்போ திருமண தடைகள், திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் விலகும். தை பிறந்திருக்கு, புது கல்யாணம் நடக்கும், முதல் கல்யாணம் நடக்கும், புது கல்யாணம் நடக்கும். இல்லை நீங்கள் விரும்புகிறீங்க வெளியில் பழகக்கூடிய வாழ்க்கை, அதெல்லாம் கூட உங்களுக்கு சிறப்பாக அமையப்போகுது. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் சிறப்பானதாக இருக்கும்.
கணவன் மனைவி இருவருக்கும் பேரண்ட்டுங்கிற நேம், அந்த போஸ்டிங் கிடைக்க போகுது. அப்போ நாம் வந்து ட்ரீட்மெண்ட்டு போகலாமா சாமி, எடுத்துக்கலாமா, இல்லை இன்னும் வெயிட் பண்ணலாமா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் உங்களுக்கு மனசில் பிறக்கும். சீக்கிரமாகவே இந்த 2026 தை பிறந்த உடனே பேரண்ட் ஆகக்கூடிய குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள், ஏன்னா எங்கெங்கிருந்தோ வந்து நம்ம இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. தாம்பூலம் வச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்ன பரிகாரம்னு கேட்டுட்டு போகிறாங்க. அதனால் குழந்தை பாக்கியம் உண்டு. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, கம்பெனி பூஜைகள் ஆகட்டும், கம்பெனி தடைகள் அல்லது பிஸ்னஸ் தடைகள், இது எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் உண்டு. மெயினாக ஃபண்டு ஃப்ளோ வருது, பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிறது, இந்த வீண்பழி அவமானங்களில் மாட்டிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. எல்லா கஷ்டத்துக்குமே பரிகாரங்கள் உண்டு. அந்த பரிகாரங்களை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அறிந்து அந்த பரிகாரங்களை செய்வீர்களேயானால் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் நன்றாக இருக்கலாம். தை மாதம் சிறப்பாக இருக்கும். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.